புதுச்சேரியில் தங்க சிலைகள் என்று நினைத்து ஐம்பொன் சிலைகளை திருடிய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பிரான்ஸ் நாட்டில் கட்டப்பட்டுள்ள கோவிலுக்கு அனுப்ப இருந்த சிலைகள் திருடப்பட்டது எப்படி? புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணாநகர் 17வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் சிவசங்கரன். சிலை வடிக்கும் சிற்பியான சிவசங்கரன் தான் செய்யும் சிலைகளை வீட்டின் அருகே கடை ஒன்றை அமைத்து அதில் விற்பனை செய்து வந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி அவர் செய்து வைத்திருந்த 2 பெரிய ஐம்பொன் சிலைகள் மற்றும் 21 சிறிய சிலைகள் என 23 சிலைகள் காணாமல் போனது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிவசங்கரன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் சிவசங்கரன் கடை முன்பு உள்ள மரத்தடிக்கு லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த குப்பை பொறுக்கும் தொழிலாளி அலெக்ஸ் தினமும் வந்து சென்றது தெரிய வந்தது. இதனால் அவர் மீது சந்தேகம் இருப்பதாக சிவசங்கரன் கூற போலீசார் அலெக்ஸை பிடித்து விசாரித்ததில் அவர் சிலைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். அலெக்ஸுடன் அவரது கூட்டாளிகள் 3 பேர் சேர்ந்து இந்த திருட்டில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி, மருதுபாண்டி, ராகவா ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் தங்க சிலை என நினைத்து அவற்றை திருடியதாக தெரிவித்துள்ளனர். சிலையை திருடியவர்கள் அவற்றை ஒரு அடகு கடைக்கு கொண்டு சென்று விற்க முயல அவை தங்கமில்லை, ஐம்பொன் சிலைகள் என்பது அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் சிலைகளை விற்க முடியாது என உணர்ந்த அலெக்ஸ் அவற்றில் சிலவற்றை லேசாக உடைத்து இது தங்கம் இல்லையா என சோதித்திருக்கிறார். போலீசில் சிக்காமல் இருப்பதற்காக சிலைகளை மண்ணில் புதைத்தவர்கள் சில நாட்கள் கழித்து அவற்றை பழைய இரும்பு கடையில் விற்க திட்டமிட்டிருந்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். கைதானவர்களிடம் இருந்து சிலைகளை மீட்ட போலீசார் 4 பேரையும் சிறையில் அடைத்தனர். பிரான்ஸ் நாட்டில் கட்டப்பட்டுள்ள கோயிலுக்கு வழங்குவதற்காக 50 கிலோ அம்மன் சிலை உட்பட 23 சிறிய ஐம்பொன் சிலைகளை சிற்பி சிவசங்கரன் தயாரித்திருக்கிறார். இது தெரியாமல் அந்த சிலைகளை திருடி மண்ணில் புதைத்து அனைவரையும் வருத்தமடைய செய்துள்ளனர் இந்த திருடர்கள்.